அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் தான் ஒரு சாதனையாளராக மாறிட மாட்டோமான்ற ஒரு பெரும் ஏக்கத்தோட தானே பிறக்கிறோம். என்ன என்கிட்ட நிகழ்வுக்கு போகும்போதெல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, சார் நானும் உங்களை மாதிரி பேச்சாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் சார். நானும் உங்களை மாதிரி ஒரு எழுத்தாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் சார். எனக்கு தமிழ்னா அப்படி பிடிக்கும் சார். நான் கவிதையெல்லாம் எழுதி நோட்டில் வச்சுருக்கேன் சார். என்ன பண்ணுறதுனே தெரியல சார். நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா? இப்படி தான் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வரும். நான் எழுதின கவிதைகளை கொடுக்குறேன், உங்களால் பிரசுரிக்க முடியுமா? நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன், நான் எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. நானும் பேசுவேன், மேடை பேச்சாளராக இருக்கேன், பட்டிமன்றத்தில் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? இப்படி எத்தனை பேர் தெரியுமா சார் தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பாங்க. சமீபத்தில் நாங்கள் ஒரு நிகழ்வுக்கு போகிறோம், திண்டுக்கல்லில் ஒரு நிகழ்வுக்கு போகிறோம். அங்கே அந்த பசங்கள்லாம் அந்த சர்வ் பண்ணுறக்கூடிய பசங்க இருப்பாங்கள்ல, பெட்டி எடுத்துகிட்டு வரக்கூடிய பசங்க, இந்த பசங்கள்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அண்ணா நான் உங்களை பார்த்துருக்கோன்னா, இந்த இன்ஸ்டாவில் பார்த்துருக்கணும், யூடியூப்பில் பார்த்துருக்கோன்னா, அந்த பசங்களாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்தோடனே அந்த பசங்கிட்ட சொன்னேன், நீங்களாம் சாப்பிட்டீங்களாடா தங்கங்களா, நீங்களாம் சாப்பிட்டீங்களான்னு. இல்லைண்ணே நாங்கள் வாங்கப்பா எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவோம், இன்றைக்கி எல்லாருமே சாப்பிடுவோம்னு அவங்களோட உட்காந்து அந்த பசங்களோட ஹோட்டலில் ஊழியர்களாக இருக்காங்களா அந்த பசங்க நாங்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றோம். அப்போ ஒவ்வொருத்தரும் தங்களை பற்றி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வராங்க. அதில் இவர் சொல்றார், அண்ணா சார் தான் ஒருத்தர் வந்து ஒரு 50 வயசை தொட்டவராக, ஒரு 50-55 வயசு தொட்டவராக ஒரு நண்பர் இருந்தாங்க. அவரை காமிச்சுட்டாங்க, இவர் தாங்க எங்கள் டீம் ஏசுதாஸ், இவர் தான் எங்களோட ஏசுதாஸ். அப்படியா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு? நான் சும்மா ஃப்ரீ டயத்தில் பாட்டு பாடுவேங்க, உடனே அவங்க ஏசுதாஸ்ன்னு எனக்கு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு கிண்டலாக சொல்கிறாரு. உடனே அவங்க பேர் வச்சுட்டானுங்க. சரி எனக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன்னுங்க. ஒரு பாட்டு பாடினார் சார், வெள்ளை புறா ஒன்றுன்ற அந்த பாட்டு, வெள்ளை புறா ஒன்று அந்த பாட்டு வரும்ல, அதை பாடினார் சார். அப்படி வாய்ஸு, ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் இல்லை, கரோக்கி இல்லை, எதுவுமே இல்லை. அவர் பாடி முடிக்கிறாரு அந்த வெள்ளை புறா ஒன்று பாட்டு, அந்த சரணம் பாடி முடிக்கிறாரு. பாத சுவடு தேடி தேடின்ற போது அப்படியே அத்தனை பேரும் திரும்பி அவரை பார்க்குறாங்க. அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்த அத்தனை பேரும் திரும்பி பார்க்குறாங்க. அவர் பாடி முடித்தோடனே சார், சுற்றி இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா மற்ற எல்லாரும், அவங்க எல்லாரும் எந்திரிச்சு கைதட்டுறாங்க. அவர் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறாரு. அவர் அந்த ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பெரிய பாடகராக மாற வேண்டியவர், எவ்வளோ பெரிய மேடைகள் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது. 56 வயது அவருக்கு, 56-57. நான் கேட்டேன், ஏன் சார் நீங்கள் பாடலை, இப்படிப்பட்ட ஒரு திறமை வச்சுருக்கீங்களே, ஏன் பாடலைன்னு. அவர் சொன்னார், நான் என்னப்பா பண்ணுறது, 20-25 வயசில் நான் பாடகராக இருந்தேன். அப்புறம் மேடைகள் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்க போய் பாடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சின்னதாக வேறு எங்கேயாவது ஃபங்க்ஷனில் போய் பாடிட்டு இருப்பேன். இப்போ நான் எங்கே போய் பாடுறது? இந்த பசங்க வந்துட்டாங்க, கல்யாணம் ஆச்சு, 2 பசங்க, அவங்களுக்காக வேலை செய்யணும், ஆர்கெஸ்ட்ராலாம் அப்போ பாடிட்டு இருந்தேன். இப்போ எங்கே போய் பாடுறது? நமக்கு வேலை கிடைக்கணும்ல, சம்பாத்தியம் வேணும்ல, நிரந்தர வருமானம் வேணும்ல, பிள்ளைகளை படிக்க வைக்கணும்ல. இப்போ என் பையன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான்ப்பா, அவர் பெருமையாக சொல்கிறார், காலேஜ் படிச்சுட்டு இருக்கான்ப்பா, அவனுக்கு ஃபீஸ் கட்டணும்ல. இனிமேல் நம்ம எங்கப்பா போய் பாட்டெல்லாம் பாடுறது? இப்படி நண்பர்களோட நீங்கள்லாம் வந்தீங்கன்னா இப்படி பாடி சந்தோஷப்பட்டுக்கிறதான்னு. ஒரு பெரும் கலைஞன் சார், பெரும் கலைஞன். இந்த காலம் என்னும் வெளியில், வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் இந்த புதைகுழியில் புதைஞ்சு போயிட்டாங்களே, எத்தனை கலைஞர்கள் அப்படி புதைஞ்சு போயிருக்காங்க. நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திலிருந்து வந்தவங்க தானே. இல்லை, சமீபத்தில் என்னுடைய மனைவியினுடைய தோழி வீட்டுக்கு போயிருக்கோம் சென்னையில். என் மனைவியோட கல்லூரியில் படித்த ஒரு தோழியினுடைய வீட்டுக்கு போயிருக்கோம். அங்கே அந்த பொண்ணில் என்னை பார்த்த உடனே, அண்ணா அண்ணா நீங்கள் உங்கள் பேச்செல்லாம் நான் கேட்பேன்னா, இந்த செல்ஃப்லேருந்து பாரதியார் புத்தகத்தை எடுத்துகிட்டு வராங்க. அண்ணா இந்த பாரதியார் நீங்கள் இந்த கவிதை நீங்கள் வாசிச்சிருக்கீங்களா? நான் பாரதியாரில், காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம்னு எழுதியிருக்காருண்ணா, இந்த இடத்த பாருங்களேன் அப்படின்னு அந்த பிராக்கெட் போட்டு காட்டுறாங்க. இதை பாருங்களேன், அந்த காலத்திலே செல்போனை பற்றி பாரதியார் பேசியிருக்காருண்ணா, இப்படி ஒரு தகவல் சொல்கிறாங்க. திடீர்னு கண்ணதாசன் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாங்க, கம்பராமாயணத்தை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாங்க. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக என்கிட்ட காட்டணும்னு ஒரு 10 புத்தகமும் அவங்க படித்த விஷயங்கள்லாம் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க கணவனில் உடனே ஒரு அதிகாரத்தில், சரி நீ வந்த உடனே யார்ட்டையா இப்படியே ஆரம்பிச்சிருவோம், ராமாயணத்தை இப்படியே ஆரம்பிச்சிருவ, போய் வந்தவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வா, காப்பி போட்டு கொண்டு வா அப்படின்னு அவங்கள கிச்சனுக்கு அனுப்பி விட்றாரு. இப்போ அவங்க கிச்சனுக்குள்ளே போன உடனே என்கிட்ட சொல்கிறாரு, சார் அவன் எப்பயுமே அப்படிதான் சார், யார் வந்தாலும் பாரதியார், ராமாயணம், கம்பராமாயணம், இளங்கோடிகள்னு எதையாவது பேசி போர் அடிப்பா சார். இந்த உலகமே அவளுக்கு தெரியாது சார், எப்போ பார்த்தாலும் புத்தகம்னு போர் அடிப்பா சார். நான் அவங்கள்ட்ட, நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃப்ரீ டயத்தில், நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
நான் டிவி பார்ப்பேன் சார், நான் நெட்ஃப்ளிக்ஸ் போட்டு பார்ப்பேன், ஓடிடி எல்லாம் போட்டு பார்ப்பேன், நான் வந்து ஃப்ரீ டயத்தில் டிவி தான் சார், சினிமாவுக்கு போவேன், டிவி பார்ப்பேன். நான் எப்படி பார்த்தேன், ஏன்னா படித்த அறிவாக இருக்கக்கூடிய அறிவாக இருக்கக்கூடிய அந்த பெண் போர் அடிக்கிறாங்க, பொழுதை போக்கக்கூடிய நீங்கள் சரியாக இருக்கீங்களா இந்த உலகத்துலன்ற ஒரு பெரிய கேள்வி வருதுல்ல. நான் உடனே என்ன தெரியுமா பண்ணேன், என் காருக்கு போய் தந்தை பெரியார் அவர்கள் எழுதின பெண் ஏன் அடிமையானான்னு ஒரு புத்தகம் இருக்கும், பெரியார் அவர்களுடைய புத்தகம். அதை எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து, நீயும் படிமா, உங்க வீட்டுக்காரரை படிக்க சொல்லுமா, அதை இந்த படிக்க சொல்லுங்கன்னு கொடுத்தேன். சரி, அவங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய கவிஞர் ஒளிஞ்சிருக்காரு, அந்த பெண்ணுக்குள்ள அவ்வளோ பெரிய வாசகர் ஒளிந்திருக்காங்க, அந்த பெண்ணுக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு எழுத்தாளர், ஒரு ரசிகை ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க. இதை வெளிக்காட்டி விட மாட்டோமா, யாரிடமாவது காட்டி விட மாட்டோமான்ற ஒரு தாபம் இருக்கும்ல. நீங்க யோசிச்சு பாருங்களேன், கல்லூரி நாட்கள்ல ஒரு நாட்டியம் ஆடக்கூடிய ஒரு பெண்ணாளர், ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல டான்ஸ் ஆடுறவங்களா இருந்திருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களால போய் எங்கேயாவது டான்ஸ் ஆட முடியுமா? டான்ஸ்ன்றது அவங்களோட பேஷன் தானே. பாட்டு பாடுறவங்களா இருந்திருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் போய் பாட்டு பாட முடியுமா எங்கேயாவது? ஏமா குடும்பத்தை விட்டுட்டு போய் பாட்டு பாடுறேன்னு கேட்பாங்க. என்ன பாட்டு பாடி நமக்கு வருமானம் வரப்போதான்னு கேட்பாங்க. எல்லாமே வருமானத்திலேயே நம்ம பேசிக்கிட்டே இருக்கோமே சார். இதே மாதிரி சமீபத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு தோழியை சந்திக்கிறேன். அவங்க மதுரையில் பேச்சு போட்டிகள் நடக்கும்ல, பேச்சு போட்டி நடக்கும்போது அவங்க பேர் ஜென்சி, இன்னும் அவங்க பேர் ஞாபகம் இருக்குது, ஜென்சி. இந்த பேச்சு போட்டியில் அந்த ஜென்சின்ற பொண்ணு வந்துட்டாங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸ், முடிவு பண்ணிவிடுவோம். எங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவோம். அப்படி பேசுவாங்க சார். பாரதியார் பாட்டெலாம் எடுத்தாங்கன்னா அப்படி பேசுவாங்க. கண்ணதாசன்லேருந்து பாரதியிலிருந்து அந்த பேச்சு போட்டியில் ஜென்சி வந்துட்டாங்கன்னாலே நாங்கள் எந்திரிச்சு போயிடணும்னு அர்த்தம், மற்ற போட்டியாளர்கள் எந்திரிச்சு போயிடணும்னு அர்த்தம், அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ்ன்னு அர்த்தம். அவங்க வந்து அப்பயே ஸ்டார், மதுரையில் பேச்சு போட்டியில் ஸ்டார், அவங்க தான் மாவட்ட அளவில் முதல் பரிசு வாங்குவாங்க. நான் 2ஆம் பரிசு தான் எப்பயுமே. அதே போல் மாநில அளவு பேச்சு போட்டிகளில் போனீங்கன்னாலும் அப்படி பரிசு வாங்கினவங்க அந்த ஜென்சி. இந்த முகத்தை நான் பார்த்துருக்கோமேன்னு ரொம்ப யோசிச்சு ஜென்சி தானே அப்படின்னேன். சொன்னாங்க, ராமகிருஷ்ணன் நீ ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு, நம்ம பேச்சு போட்டிகளில் அதிகமாக சந்திச்சிருக்கோம், இப்போ நீங்கள் நிறைய மேடைகளுக்கு போகிறீங்க, நிறைய இடங்களில் பேசிகிட்டே இருக்கீங்க, உங்களுடைய பேச்செல்லாம் நான் பார்ப்பேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஜென்சி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் விஜேவாக இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் சீரியலில் நடித்தேன், இப்போ என் வாழ்க்கையே அப்படியே மாறி போயிடுச்சு அப்படி இப்படின்னு ரொம்ப ரொம்ப சோகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என் வாழ்க்கை மாறிடுச்சு, என்னுடைய 2 தங்கச்சிகளுக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. நாங்கள் இப்பயும் நீங்கள் பேசுகிறீங்களா, புத்தகங்கள்லாம் வாசிக்கிறீங்களா, படிக்கிறீங்களா, கண்ணதாசன் அப்படி பேசுவீங்களே இப்பயும் நீங்கள் வாசிக்கிறீங்களான்னு. அதுக்கப்புறம் ஒரு நீண்ட மௌனத்துக்கு பிறகு, நான் பார்க்குற வேலைக்கும் புத்தகங்களுக்கும் என்னராம்னு சம்மந்தம், அவங்க சொன்ன வாசகங்க, நான் பார்க்குற வேலைக்கும் வாசிப்புக்கும் பேச்சுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு ஒரு புன்னகையை என் முன்னாடி சிரிச்சுட்டு பின்னாடி திரும்பி கண்ணீரை தொடச்சிட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. பேசவே இல்லை. அதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிட்டாங்க. இப்போ அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, எதனால் புத்தகங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி திசை மாறி போச்சு, 2 தங்கைகளுக்கு திருமணம் செய்து அவங்க திருமணம் செய்துக்கிட்டாங்களா, அவங்க வாழ்க்கை என்ன ஆயிட்டுன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து நிற்கிது இல்லை. ஒரு காலகட்டத்தில் பேச்சினுடைய உயரமாக சிகரமாக இருந்த அந்த ஜென்சி என்கிற பெண் இன்றைக்கு காணாமல் போயிட்டாங்க. எத்தனை பேர் சார், சொல்லிக்கிட்டே போகலாம். நான் சமீபத்தில் சேலத்துக்கிட்டக்க ஒரு நிகழ்வுக்கு போகும்போது ஒரு கல்யாண மண்டபம், அந்த நிகழ்வில் அதில் ஒருத்தர் மாபு போட்டு தொடச்சிக்கிட்டு இருந்தார். அவரை உத்து பார்த்தப்ப எங்கேயோ இவரை பார்த்துருக்கோமேன்னு நானும் யோசிக்கிறேன். அப்புறம் ஞாபகம் வருது சார், நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ மதுரையில் வள்ளி திருமண நாடகம் நடத்துவாங்க. இந்த வள்ளி திருமண நாடகத்தில் முருகனா வேஷம் போட்ட செல்லப்பண்ண செல்லப்பண்ணு அவர் வந்து மதுரையில் அவ்வளோ பெரிய ஃபேமஸான ஒரு நடிகர். அவர் கிட்டக்க போய் கேட்குறாரு, அண்ணன் நீங்கள் செல்லப்பன் தானே அப்படின்னு. கிட்டத்தட்ட அவருக்கு இப்போ ஒரு 60 வயசு கிட்ட இருக்குது, 57 60 58 வயசு கிட்ட இருக்கும். ஆமாம்ப்பா, என்னை உனக்கு தெரியுதான்னு கேட்டார். அண்ணே நீங்கள் முருகரா வேஷம் போட்டு வள்ளி திருமண நாடகம் நடிப்பீங்கல்ல, உங்களுடைய நாடகத்தில் நாங்கள் வருஷம் பார்த்துருக்கேனே, நீங்கள் ஒரு தடவை முருகரா வந்திருக்கீங்க, ஒரு தடவை துரியோதனா நடிச்சிங்க, அதே போல் வந்து இன்னும் ஒரு தடவை வந்து ஹரிச்சந்திர நாடகம் எங்கள் ஊரில் போட்டிங்க, உங்களோட ஃபேன் நான் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் வந்து நிகழ்வுக்காக பேச போயிருந்த இடத்துல, அது ஒரு ரோட்டரி கிளப்போட நிகழ்வு, அங்கே பேச போயிருந்த இடத்துல, அண்ணே நான் உங்களோட ஃபேன்னே அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் அந்த மாவை விட்டுட்டு ஓன்ட்டு அழுதார். தம்பி என்னை ஞாபகம் வச்சிருக்கியா தம்பி, நான் அந்த முருகன் நாடகம் போட்டதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்காயா, வள்ளி திருமண நாடகம் இப்பெல்லாம் யாரையா வள்ளி திருமண நாடகம் போடுறாங்க, இப்பெல்லாம் யாரையா ஊருக்குள்ள ஹரிச்சந்திர நாடகம் போடுறாங்க, இப்பெல்லாம் யாரையா ஊருக்குள்ள நல்லதங்கால் நாடகம்லாம் யாரையா இப்பெல்லாம் போடுறாங்க, யார் போடுறாங்க, இந்த
கவர்ச்சி நடனம்னு கூட்டிட்டு வந்து ரெக்கார்டு டான்ஸ் தானையா பார்க்குறானுங்க. இல்லை சினிமாவில் இருக்கிறவன் கலக்கப்போதியாரில் இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து மிமிக்ரி பண்ண வைக்கிறாங்களே தவிர, இந்த வள்ளி திருமண நாடகத்தில் யாருப்பா கொண்டாடுறாங்க இன்னைக்கின்ட்டு ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்தில் அவர் தேத்தி நாங்கள் போய் டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்து, அண்ணே இப்போ என்னண்ணே பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு காலத்தில் நான் முருகன்பா, ஒரு காலத்தில் நான் துரியோதனம்பா, ஒரு காலத்தில் நான் வந்து ஹரிச்சந்திரன்பா, ஒரு காலத்தில் நான் ஹீரோப்பா, இப்போ நான் யாருன்னு எனக்கே தெரியலப்பா. நான் சாகும்போது செல்லப்பனா சாக போகிறேனா, துரியோதனனா சாக போகிறேனா, அல்லது ஹரிச்சந்திரனா தெரியவே இல்லைப்பா. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியலப்பான்னாரு. ஒரு கட்டத்தில் அவர் ஹீரோ சார். ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு ஹீரோ. இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஹீரோ ஒளிஞ்சிருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமையாளன் ஒளிஞ்சிருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தான் ஒரு சாதனையாளராக மாறணும்னு தான் பள்ளிக்கூடத்தில் நினைக்கிறாங்க, கல்லூரிகளில் நினைக்கிறாங்க. ஏனோ இந்த வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயத்தில் அவர்களுடைய திறமைகளெல்லாம் அந்த வாழ்க்கை என்னும் ஓட்டத்தில் அப்படியே கரைந்து 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 நாம் யார் என்பது நமக்கே தெரியாமல், நாம் யார் என்கிற அடையாளத்தை நாமே தொலைத்துவிட்டு, இந்த வாழ்க்கையில் அடையாளமற்றுதான் வாழ்ந்து வருகிறோமா என்ற பெரும் கேள்வி ஒவ்வொருவருக்குள்ளும் எழுகிறது. அப்படியான கேள்வி உங்களுக்கும் எழுந்தால் கீழே பதிவிடுங்கள். நன்றி.